கதைச்சிட்டு நாங்க ஆறுதலா கேட்கிறோம் உங்களோட கதையை. கதைக்கிறேன்டா கதைக்க போறீங்களா? ஏதோ எங்கட மனநிலை விளங்கி கொண்டு உயர் அதிகாரிகளா இருக்கிற அவர் வந்து கீழே பார்க்கணும். பார்லிமெண்ட்ல கதைச்சு தான் முடிவெடுக்கணும் இல்ல. எங்கட அமைச்சர்கள் இப்படித்தான் நாங்களும் போராடித்தான் பல நியமனங்களை பெற்றுக் கொடுத்திருக்கோம். ஆட்சி அமைச்சு பார்லிமெண்ட் நாங்க மற்ற அரசாங்கத்திலே மாதிரி இல்ல. இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் வேலை கொடுக்க வேண்டிய எதிர்பார்ப்போம் இருக்கிறோம். உங்களோட உணர்வுகளை நான் புரிகிறேன். நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க போற ஆக்கள் இல்ல. ஆனால் உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேனே, எல்லாட்ட பிரச்சனையும் தீர்க்க வந்திருக்கிறேன். அந்த பிரச்சனையில சொல்லுங்க, எங்களுக்கு வாங்க. தனிப்பட்ட பிரச்சனையை நான் சொல்லுங்க, உங்களுக்கு ஏரியால இருக்கிற பிரச்சனையை நான் சொல்லுங்க. நேற்றைய தினம் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் அனைவரும் சமமான வேலை வாய்ப்பை கோரி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். யாழ் முற்றோலில் அமைந்துள்ள நினைவு தூவியில் ஆரம்பமாகிய கவனஈர்ப்பு பேரணி யாழ் பேருந்து நிலையத்தை வந்தடைந்து பின்னர் கச்சேரி யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக போராட்டத்தை மேற்கொண்டு பின்னர் யாழ் வடமாகாண ஆளுநர் செயலகத்துக்கு முன்பாக அவர்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். கவனஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்ட வேளை ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் அங்கு வருகை தந்துள்ளார். இப்ப எவ்வளவு காலமா போராடுறீங்க? பிரச்சனை சொல்லுங்க. என்னடா உண்மையாவே உங்களோட உணர்வுகளை நாங்க மதிக்கிறோம். சரியா? இப்படித்தான் நாங்களும் போராடித்தான் பல நியமனங்களை பெற்றுக் கொடுத்திருக்கோம். எங்களோட அரசாங்கம் வந்து எங்களுக்கு வேலை செய்தாக்களுக்கு வேலை கொடுக்க போறது இல்ல. சரியா? இப்படியான பட்டதாரிகளுக்கு வேலை கொடுக்க வேண்டியே இருக்குது. அப்ப கண்டிப்பாக எதிர்காலத்துல உங்களுக்கான வேலைகளை பெற்றுக் கொடுப்பது தீர்மானிச்சிருக்கிறோம். ஆனா அதை உடனே ஒரு நாள்ல செய்யலாது. இன்றைக்கு இல்ல ஆமா நீங்க கதைச்சிட்டு அப்ப கதைக்கண்ட கதைங்க அம்மா. கதை இல்ல சொல்லிப்பட்ட இல்ல நீங்க கூட பிரச்சனை கேட்பான். உங்களுக்கு கஷ்டங்களா இருங்க. நாங்கள் குறிப்பிட்ட நாள் ஒரு நாள்ல போராட்டம் செய்யல, ஒரு நாளுமே செய்து என்ன உறுதியான ஒரு முடிவுகளே கிடைக்கல. ஆனா இப்ப ஒவ்வொரு முறையும் நாங்க வர்றதுக்கும் எவ்வளவு கஷ்டப்படுறோம். அப்ப இன்றைக்கு எங்களுக்கு உறுதியான ஒரு முடிவு வேணும். இப்ப எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியும் தானே. அப்பயே நீ பேருக்கும் பார்லிமெண்ட்ல கதைக்கல. கண்டிப்பாக முரண்பட வரையில. சரி ஒன்று சொல்றேன். கேஸ் இருக்குது. இது வயலேலா பட்டாரி சங்கம் இருக்குதானே, அதுல ஜேவிபி இன்றைக்கு ஜேவிபி யூனியன் தான் பெரிய அளவுல இருக்குது. சரியோ? அப்ப நாங்கள் இன்றைக்கு இருக்கட்டும். சரி, இப்ப நாங்க இவ்வளவு நாளும் கதைக்கல. எங்களுக்கே நாங்கள் ஆட்சி அமைச்சு பார்லிமெண்ட் 4 மாசமா நீங்க இல்ல இப்படி இல்ல நாங்க மற்ற அரசாங்கத்திலே மாதிரி இல்ல. இப்ப கதைக்க வந்திருக்கு. நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆட்சி தான் மாறி இருக்கு. வேகன்சி அப்படியே தானே இருக்கு. இடையே குழப்ப வேணாம். நாங்க உங்களையும் கதைக்கிறேன். கதைச்சிட்டு நாங்க ஆறுதலா கேட்கிறோம் உங்களோட கதையை. கதைக்கிறேன்டா கதைக்க போறீங்களா? சரி, ஓகே. இன்றைக்கு நாங்கள் ஆட்சி அமைச்சு 50 நாள் தான் கிடக்குது. சரியா? மனச்சாட்சி எப்படி சொல்றேன். இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு இப்படியான வேலை பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்காட்டா நாங்கள் அடுத்த வருஷம் இல்லாதான் போறோம். ஒன்று சொல்றோம். அந்த வேலை இல்லா பிரச்சனை நிரந்தரமா தீக்கத்தான் நாங்க யோசிக்கிறோம். ஏன்னா உங்களை இப்படி இருக்கேன்னு கவலையா இருக்கு. ரோட்ல வந்து எவ்வளவு ஆனா எவ்வளவு வேதனை இருக்கு மட்டும் உணர்றோம் நாங்க. உங்களுக்கு உங்களோட பிள்ளைகள் இருக்கு. இன்றைக்கு வயசு போகுது, முடியுது. எவ்வளவு திருமணம் இல்லாம இருப்பீங்க. எல்லாத்தையும் நான் உணர்றேன். அதனால நாங்கள் உங்களுக்கு அரசியல் லாபத்துக்காக நாங்க இதை செய்ய வரே இல்லை. சரியா? நாங்கள் எங்கட பேரை சொல்லி அரசியல் பேரை சொல்லி உங்களுக்கு நிரந்தரம் கொடுக்க போறது இல்ல. அந்த சிஸ்டம் தான் வேலையை செய்ய போகுது. அதால நாங்கள் இன்றைக்கு 50 நாள் தான், நீங்க படிச்சாக்கல்லானே, 50 நாள் தான் ஆட்சி அமைச்சு. சரியோ? ஆனா இந்த பிரச்சனையை நாங்க இருக்கன்னு தெரியுது. இது மட்டும் இல்ல, பல பிரச்சனை இருக்குது. எல்லாருக்கும் வேலையில்லா பிரச்சனை நீக்கணும். அதுக்காக ஒரு கட்டமைப்பு ஒன்று நிறுவி இருக்கோம். இப்ப நாங்கள் தற்காலிக வரவு செலவு திட்டம் தான் நியமிச்சிருக்கோம். தற்காலிகமா தானே வரவு செலவு 4 மாசத்துக்கான. ஏன்னா நிரந்தர வரவு திட்டம் 1 வருஷத்துக்கு நியமிக்கல, வாக்கெடுப்பு நடக்கல. அப்ப பழைய பட்ஜெட் படி நியமிச்சிருக்கிறோம். அப்ப நாங்க அரசு நிறுவனங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆராய வேண்டிய தேவை இருக்குல்ல. ஆராயமா உடனே கொடுக்கலாதே. ஒரு நிறுவனத்தை ஆராயமா நாங்க புது அரசாங்கம் வச்சிருக்கிறோம். இந்த கட்டமைப்பு அரச கட்டமைப்பு எல்லாம் ஆராய்ச்சி புதிய ஒரு சர்க்குலர் 4 மாசத்துக்கு பிறகு புதிய பட்ஜெட் உருவாக்க போறோம். எங்கட பக்கத்துல இருந்து உங்களுக்கு சம்பளம் தர போறோம் இல்லையே. நீங்கள் கட்டுற டாக்ஸை தான் கவர்மெண்ட் எடுத்து அதுல உங்களுக்கு சம்பளம் வழங்கணும். சம்பளம் வழங்கணும் என்ன செய்யும்? திரைசைட்ல இருந்து உங்களுக்கு இத்தனை பேர் காடர் இருக்க ஆராய்ச்சி புதிய ஒரு காடரை தெரிவு செய்து கொண்டு அதுக்கான இதை விடுவிக்கணும். நிதியை விடுவிச்சா அப்புறம் தான் உள்வாங்கலாம். அதுக்கான ஒரு பொறிமுறை இருக்குதானே. அந்த பொறிமுறையின்படி தான் நாங்க செய்யலாம். இப்ப நீங்க சொல்லலாம், நாங்கள் எங்களுக்கு யாருக்கும் போஸ்டர் ஒட்டினாக்களுக்கோ எங்கட கட்சியில இருந்தாக்களுக்கோ வேலை கொடுத்திருந்தா நீங்க சொல்லுங்க, காட்டுங்க. அப்படி நாங்க செய்ய போறது இல்ல. அந்த சிஸ்டம் தான் செய்ய போகுது. சிஸ்டத்தை தான் உருவாக்குறதுக்கு ட்ரை பண்றேன். 4 மாசத்துக்கு பிறகு புதிய ஒரு பட்ஜெட் உருவாக்க போறோம். இந்த அரசு நிறுவனங்கள் எல்லாம் வேக்கண்ட பார்த்து கொண்டு அதுக்கு உள்வாங்குறது தீர்மானிச்சிருக்கோம். அப்ப இது தெரிஞ்சு கொண்டு நாங்க பார்லிமெண்ட்ல போய் கதைக்கிறது அழகு இல்லையே.
அப்ப இந்த விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். இது முன்னே ஆட்சியாளர்கள் ஏற்படுத்திய பிரச்சனை. இது சதாகாலம் இருக்குது. எங்களுக்கு ஆசை, உங்களுக்கு இல்ல, அடுத்த ஜெனரேஷனுக்கும் இதே மாதிரி வேலை கிடைக்கணும் எங்களுக்கு எதிர்பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல வெளிநாட்டு உறவு இல்லாத யாழ்ப்பாணம் என்றது பூச்சியம் தெரியும் தானே. வெளிநாட்டு உறவு இல்லாட்ட யாழ்ப்பாணம் என்ன நிலைக்கு இருக்கும் இன்றைக்கு? எப்படியாவது ஒரு அந்த உறவுல தான் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க யாழ்ப்பாணத்தாக்கள். எங்க தொழிற்சாலை இருக்கா? உப்பளம் ஆரம்பிக்க போறான், எல்லாம் போட்டாச்சு சாமன் திணிச்சு கொண்டு இருக்கிறான். அப்ப ஒட்டுமொத்த இலங்கைக்கு தேவையான உப்பை விநியோகிக்கிறதுக்கு தீர்மானிச்சு கொண்டு இருக்கிறான். ஒட்டுமொத்த இலங்கை 60% உப்பு வந்து வெளிநாட்டுல இருந்து வருது. சரியா, நாங்களும் இப்ப இதான் இருக்கிறோம். அப்ப இதை வந்து ஒட்டுமொத்த இலங்கைக்கு தேவையான உப்பை விநியோகிக்காதுல எத்தனை நேரம் வேலை 5500 ஏக்கர் காணி இருக்குது. அதுல வந்து நீங்க கூலி தொழிலாளி இல்ல, நீங்க படிச்சாக்கள் இல்ல. அப்ப அக்கௌண்டனுக்கு தேவை, ஸ்டோர் கீப்பருக்கு தேவை, வேற ஆக்கள் சிங்களாக்களை கொண்டு போட போறோம் இல்ல, இங்கே இருக்கிற ஆக்களை தான் கொண்டு போட போறோம். சரியா, இப்ப அதே நிர்வாகத்துல செய்கிறோம். நாங்கள் ஆட்சி அமைச்சிருக்கிறது 50 நாள். நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன், உத்தரவாதம் மட்டும் சொல்றேன், உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். படிச்சாக்களுக்கு மட்டும் இல்லை, படிக்காதாக்களுக்கும் வேலை வேண்டிய. கடையில எவ்வளவு ஒரு பொம்பளை பிள்ளைகள் வேலை செய்யணும் யோசிச்சு பாருங்க. 17,000 சம்பளம் காணுமா? அந்த உத்தரவாதத்தை நாங்கள் அவ்வளவு எங்களுக்கு எதிர்பார்ப்பு இலக்கு இருக்குது. எதிர்காலத்துல இந்த வேலை இல்லா பிரச்சனை வரக்கூடாது, அந்த இலக்கை நோக்கி எங்களோட ஆட்சியில கண்டிப்பாக எதிர்வரும் காலத்துல இப்ப இல்லாட்டாலும் ஒரு 5 வருஷத்துக்கு பிறகாது வேலைக்கு அடிபட்டு கொண்டு தெரிவாங்க. வேலைக்கு ஆக்கள் தேவையாண்டு. இன்றைக்கு அரசு உத்தியோகத்துக்கு அடிவர்றீங்க. எங்கட ஆட்சியில தச்சு தவறி விட்டுட்டு அரசு உத்தியோகத்தை விட்டு தனியார் துறைக்கு மூடுவீங்க. ஏன்ட உத்தரவாதம். ஏன்னா எங்க நாட்டுல 2,20,000 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா இந்தியாவில 140 கோடி ஜனம் இருக்குது. டூரிஸ்டை ஈர்க்கணும் இலங்கைக்கு. அவ்வளவுக்கு இன்றைக்கு 72,000க்கு மேல அதிகம் டூரிஸ்ட் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து வரும் 5,000 பேர். இன்றைக்கு என்ன செய்வீங்க நீங்கள்? இதை விட டாக்ஸி அதுகளோட கூட வருமானம் பெற என்ன செய்வீங்க? கவர்மெண்டை விட விட்டுட்டு அங்கதான் போவீங்க. அப்ப அந்த இலக்கை நோக்கி நான் இருக்கோம். பலாலி ஏர்போர்ட்டை பெருப்பிக்கிறதுக்கு தீர்மானிச்சிருக்கோம். அப்ப சின்ன ஏர்போர்ட், சின்ன ரன்வே தான் இருக்குது. அப்ப வெறும் இந்தியாவில 4 மாநிலத்தை டார்கெட் வச்சு இங்க டூரிஸ்ட் எடுப்பாம இருந்தா நீங்களே நான் சும்மா இருப்பீங்களா? இளைஞர்கள் சும்மா இருப்பாங்களா? இன்றைக்கு வேலை இல்ல பிரச்சனை இல்ல தானே, போத வஸ்து கடுமையாகிறாங்க இளைஞர், இப்படியான திசைக்கு போறாங்க. அதுகளெல்லாம் மீட்கத்தானே வேணும். அந்த திசையத்தான் நோக்கி நாங்க பயணிக்கிறோம். இல்லையா, உங்களை நாங்க பழி வாங்க போறது இல்லை. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் வேலை கொடுக்க வேண்டிய எதிர்பார்ப்போம் இருக்கிறோம். உங்களோட உணர்வுகளை நான் புரிகிறேன். வெறும் 50 நாள் தான் இருக்கு. நீங்க நினைக்கலாம் பார்லிமெண்ட்ல கதைச்சு தான் முடிவெடுக்கணும் இல்ல. எங்கட அமைச்சர்கள் எங்கட இதுகள் அப்ப அது கூட சொல்லி இருக்க வேலை வாய்ப்பு இருக்கு. அப்ப ஒட்டுமொத்த இலங்கையிலையும் இருக்குது. அப்ப தரவை நாங்க திரட்டி கொண்டு இருக்கோம். இன்னும் ஒரு நாள் கூட நாங்க கட்சிக்காரருக்கு வர சொல்லி கேட்க இல்லை. ஆனா அந்த சிஸ்டம் வேலையை செய்யும். ஒரு நாள் கூட உங்களை ஃபுல் தரவுகளை தீட்டி கொண்டு ஆபீஸுக்கு தாங்க எங்களுக்கு. அதுதான் தாழ்மையா கேட்டுக்கணும். என்ன விஷயம் அந்த தரவுகளை இந்த பேர் லிஸ்ட் என்ன இருக்குன்னு தெரியாது. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க உண்மையா தெரியாது. யாழ்ப்பாணம் மட்டும் தான் சின்ன முல்லைத்தீவுல இருந்து வந்திருப்பினோம், மன்னார்ல இருந்து வந்திருப்பினோம், எல்லாம் ஜோசிக்க தெரியுது. அதால இன்றைக்கு நான் இப்படி இருக்கேன்னா கவலையா இருக்குது. ஏன்னா உண்மையாவே எங்கட அக்கா தங்கச்சிட்ட எப்படி இருக்கு, இப்படி வந்து இருக்கணுமா? கண்டிப்பா எங்கட சங்கத்தை தீர்வு கொடுப்பாங்க. ஆனா இன்றைக்கு வந்திருக்கிறது 50 நாள் தான். புரிஞ்சு கொள்ளுங்க, படிச்சாக்கள் தானே. உண்மையாவே 50 நாள் பட்ஜெட் இவ்வளவு கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா இருந்துட்டீங்க? 5 வருஷம். அப்ப வயசு ஒன்று இல்ல போகுது. சரியா, அந்த இதையே நிவர்த்தி செய்வா. மேரண்டா 35-38 வயசு சொன்னா வேலை இல்லையாடுவாங்க. ஒரு கேள்வி ஒன்று கொடுக்கலாம். கேள்வி கொடுக்கலாம். சரியோ, அதை நீங்கள் என்ன மாதிரியும் கேள்வி கொடுக்கலாம், மீடியா மாதிரியும் கேள்வி கேட்கலாம். உங்களோட வேலுக்கு ஏதாவது வேலை வாய்ப்புங்கிற தர்றோம்னா அந்த வேலை கேட்கலாம். கேள்வியில நீங்க ஊடகம் சார்ந்து கேட்க போறீங்களா, வீட்டு பிரச்சனை சார்ந்து கேட்க? இல்ல, நாங்கள் எங்கிட்ட பிரச்சனை சார்ந்து பொதுவான ஒரு விஷயம் என்னண்டா, இப்ப கிளீன் ஸ்ரீலங்கான்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீங்களா, அது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி தகுதி இல்லாத ஆட்கள் இதுவரை காலமும் அரச வேலையில வந்து நியமனம் வகிச்சுட்டு இருக்காங்க. 7ல 1 பாடத்தோடையும் இருக்காங்க, 2 பாடத்தோடையும் இருக்காங்க, 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டோடையும் இருக்காங்க. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் கொண்டு வந்த மாதிரி அந்த அரச நியமனத்துல இருக்கிறாக்களை மீள் பரிசீலனை செய்து தகுதி காண்றதுக்கு நீங்கள் ஒரு திட்டத்தை முன் வச்சால் இப்படி நாங்கள் ரோட்டில இருந்து போராட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பா நான் ஒன்று சொல்றேனே, நாங்கள் எங்க திரும்பினாலும் அரசத்துல எல்லாரும் நல்லவனும் இல்ல கூடாமல் எல்லாரும் இதுக்குள்ளாம் வாழக்கூடியது. ஆனா அதை மாற்றுறது தான் கிளீன் ஸ்ரீலங்கா வந்திருக்கு. நீங்க நினைக்கிறீங்க கிளீன் ஸ்ரீலங்கான்றது துப்புராக்குறது மட்டும் இல்ல. ஆக்கள் நினைக்கிறாங்களே ஏதோ துப்புராக்குறேன். மக்கள்கிட்ட மனத்திலே இருக்கிறது எல்லாத்தையும் வெளியில எடுக்கும், நல்லதை உள்ளங்களா உள்ளாக்கணும். அப்படியான ஒரு திட்டத்திலாம் கிளீன் ஸ்ரீலங்கா உருவாக்கியிருக்காங்க. அரசு நிறுவனம் எல்லாரும் நீங்கள் வேலை விட தோணும். மேலதிகாரிகள் அழுத்தத்துல வேலையை விட்டுட்டு போனாக்களும் இருக்கிறேன். கச்சேரியில நாங்க முன்னே அரசாங்கம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஆபீஸ்ல. அதுல உணர்றான் ஏன்னா முன்னே அரசாங்கத்துல அதிகாரிகள் அழுத்தத்துல அவங்க பெண்கள் பலர். இன்றைக்கு அரசு உத்தியோகத்துல அதிகளான வேலை செய்யறது யாரு? பெண்கள். இலங்கை நாட்டுக்கு $1 உழைச்சு கொடுக்கறது யாரு? பணிப்பெண்ணா போய் வேலை செய்யறாங்க. எவ்வளவு படிச்சுட்டு பணிப்பெண்ண போய் வேலை செய்யணும். அதால கிடைக்கிற பெருமாள் தான் முதலாவது. 2வது எல்லாத்துலயும் பெண்கள்.
காமன்ஸா தேயிலை தோட்டமா. ஆனா பெண்களை பற்றி அப்ப நாங்கள் உணர்றோம். இதுலயும் பாருங்க அதுக்கு யார் இருக்கிறது? பெண்கள் தானே. அவளா திட்டத்திலேயும் இதுக்குள்ள இருக்கிறார்கள் ஃபுல்லாவே ஆர்ட்ஸ் படிச்சவங்க. ஆளுநர் ஒரு பதில் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார், ஆர்ட்ஸ் படிச்சவங்களுக்கு பெருசா இதுக்குள்ள ஈடுபடுத்த முடியாது. உங்களோட கட்டத்துல எங்களோட ஆர்ட்ஸ் படிச்ச பிள்ளையில எடுத்து கொள்ளுவீங்களோ? இதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. ஒன்று சொல்றேனே, நாங்கள் இப்ப உங்களுக்கு தரவுகள் இல்லையென்று சொல்றீங்க. இப்ப படிச்சு விட்டது தரவுகள் நாங்கள் தரணும் என்று முக்கியம் இல்ல. ஒரு கதைக்கு நான் சொல்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்களோட தரவுகளை ஏன் நீங்கள் கச்சேரியில பதிவு செய்ய கூடாது? அப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிருந்தானே இத்தனை படிக்காத பட்டதாரிகள் இருக்கிறவங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யூனியன் இருக்கு தானே, யூனியன்ல 15 தான் இருப்பீங்க. அது கொழும்பு யூனியனோட இணைஞ்சு தானே செய்யப்பட்டு இருப்பீங்க. இணைஞ்சா செய்யப்படுறீங்களே, தெரியல உண்மையா சொல்றேன். தெரியதானே மேடம். அப்ப ஒன்று நான் சொல்றேனே, இன்றைக்கு ஆர்ட்ஸ் படிச்சாக்களுக்கு வேலை இன்றைக்கு ஆர்ட்ஸ் படிக்கிறோம் கேவலமா நிக்க வலிக்கிட்டாங்க. அப்படியே மென்டாலிட்டியை கொண்டு வந்துட்டாங்க. கலைன்றது எவ்வளவு இருக்குது சொல்லுங்க. அப்ப ஆர்ட்ஸ்ல எவ்வளவு இருக்கு சொல்லுங்க. தமிழ் இலக்கியம் முந்தி பண்பாடு கலை இலக்கியம் எவ்வளவு படைச்சது சொல்லுங்க. அப்ப அதாலதான் இவ்வளவு வருமானம் வீட்டினு சொல்லுவோம். அப்ப அந்த துறையை இன்றைக்கு சீரழிச்சு வச்சிருக்கிறாங்க. ஒன்று வேலை இல்லையண்டு ஆர்ட்ஸ்ன்றது இலக்காரமா இருக்கிறாங்க. ஆர்ட்ஸ் பேக்கெட்டில ஆர்ட்ஸ்ல இது மட்டுமா இருக்குது, கலை மட்டுமா இருக்குது, எத்தனை துறை இருக்குது. இந்த புவியியல் சார்ந்த 6000 இருந்து எல்லாத்துலயும் இருக்குது. அப்ப அதுல வேலை வாய்ப்பு இருக்குதானே. இன்றைக்கு ஆர்ட்ஸ் படிச்சால் ஒரு ஸ்டோர் கீப்பரா நிக்க மாட்டாரா? இப்ப பார்த்தா ஓலவலோட எவ்வளவு நிக்கிறாங்க ஸ்டோர் கீப்பரா வேலையை போயிட்டு. நீங்கள் 5 வருஷம் படிச்சு எங்கட கல்வி முறையே மாற்றணும் நாங்க யோசிக்கிறோம். ஏனென்றா நீங்கள் படிச்சு முடிகிற எத்தனை வயசுல சொல்லுங்க. அப்ப 25 26 தானே முடியுது. வெட்டிங் செய்யற வயசுலாம் முடியுது. ஆனா வெளிநாட்டுல 20 வயசுல டாக்டர் ரெண்டுவாங்க. உங்களோட சொந்தக்காரர் இருந்தா சொல்லி தானே 20 வயசுல. அப்ப இந்த முறையிலேயே நாங்கள் திரும்பி போகணும். எங்களோட பிள்ளைகளும் நீங்களும் போயிட்டீங்க, உங்களோட பிள்ளைகளும் இப்படியா போகணும். நீங்க வாழ போறது யாருக்காண்டி அதை நாங்க உணர்றோம், அதை நிவர்த்தி செய்வோம். நாங்கள் இது பேருக்கு சொல்லி இருந்தா அடுத்த வருஷம் நாங்கள் இல்லாதான் போவோம். இதை விட கேவலமா இல்லாதான் இந்த ஆட்சியிலேருந்து களையோம். அதால எங்களுக்கு உத்தரவாதம் ஒன்று இருக்குது. நாங்க நல்லதான் செய்ய வந்திருக்கோம். உங்களோட பிரச்சனை முந்தி பார்லமெண்ட் உறுப்பினர் வேண்டா, பார்லமெண்ட் உறுப்பினருக்கு எவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு இருக்குது. இப்ப நாங்க போலீஸ் பாதுகாப்பு அமைச்சர் ஒரு வாகனத்துல தெரியினோம். ஆனா அமைச்சில வேலை செய்யற செயலாளர் எல்லாம் பிஎட்ல பெரிய வாகனத்துல தெரியும். அவங்கள நாங்க பழி வாங்க இல்லை. நாங்கள் திருந்துறோம். இன்றைக்கு எங்கிட்ட அமைச்சர் என்ன மாதிரி தெரியாது, போலீஸ் பாதுகாப்பு எடுத்திருக்கிறாரா? ஒரு போலீஸ் பாதுகாப்பு உங்க அமைச்சர் மாதிரி எடுக்க இல்லை. சரியா? அந்த அர்ப்பணிப்பை நாங்க காட்டுறோம். அந்த அர்ப்பணிப்பை மட்டும் காட்டினா போதாது. சரியா? செயல்லையும் செய்யணும். அப்ப நாங்கள் இந்த அர்ப்பணிப்பை செய்ய எதிர்வரும் காலத்துல இதை படிப்படியா மாற்றுவோம் நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கு நீங்கள் ஒன்றுதான் சொல்றேனே, அரசியல்வாதிகள் மாறி இருக்கா, அரச கட்டமைப்பு மாறி இருக்கா? அரச கட்டமைப்பு மாறாட்ட இப்படி இருக்க வேண்டிய தேவை இருக்கு. இதை நாங்கள் பணிவா சொல்லி இருந்தா எங்களுக்கு ஆசை இருக்கு, உங்களுக்கு அன்பா சொல்லணும். செய்யாட்டாலும் அன்பா கதைக்கணும்னு யோசிக்கிறான். சரியா? ஆனா செய்ய முடியும்னு நம்பிக்கை இருக்கு. இந்த இலங்கையை முன்னேற்றாட்டா உலகத்துல எந்த நாட்டையும் முன்னேற்றாது. அவங்களுக்கு திடமான நம்பிக்கை இருக்கு. என்ன சொன்னா இப்ப எங்கட மனையில உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொன்னா நீங்களும் அதே மனையில இருந்தா அழுகுற இப்படி இருக்கிற இதுக்குள்ள இதுக்குள்ள இப்படி குந்தி பிடிச்சோன்னு இருக்க படிச்சு போட்டு படிச்சாக்கள். ஆனா ஓலவலோடய இங்க எல்லாம் போயிட்டாங்க. அப்ப முதல்ல இருந்த அரசாங்கம் சம்பந்தமான நீங்கள் விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. ஆனா இப்ப இருக்கிற அரசாங்கம் 5 மாசம் மட்டும் தோப்பீங்க. 5 மாசம் இல்ல, அரசாங்கம் வச்சு 50 நாள் 50 நாள் என்று சொல்லி சொன்னா கூட நீங்க அதுக்கேற்ற வகையில ஏதோ ஒரு பொறுமுறையில உருவாக்கும். காரணம் என்ன சொன்னா, நாங்க சின்ன வயசுல கேட்கலையே எங்களை பிள்ளைல சொல்லிருக்காங்க நீங்கள் எங்களோட நாட்டின முதுகெலும் கொண்டு சொல்லி. இப்ப நாங்கள் வளர்ந்துட்டோம். வளர்ந்து கூட நாட்டுக்காகவோ இல்ல எங்களுக்காக நாங்க வாழ அமைக்கிறோம். அதுக்கேற்ற வகையில நீங்க 40 நாள் 50 நாளாக இருக்கலாம், இல்ல எவ்வளவு நாளாக இருக்கலாம். நீங்கள் 250 பார்லமெண்ட் உறுப்பினர் வச்சு கொண்டிருந்தாலும் எங்களுக்கான ஒரு பார்லமெண்ட் எங்களுக்கு ஒரு கமிட்டியை உருவாக்கி போட்டு கட்டாயம் நீங்க 100 நாளைக்குள்ள ஏதோ ஒரு திட்டத்தை தருவீங்கன்னு சொல்றது நாங்கள் எங்களுக்கு நீங்க உத்தரவாதம் தருவீங்களா? கண்டிப்பாக 4 மாசம் பட்ஜெட் ஒன்று போறோம். அப்ப உள்வாங்க போறோம். சரியோ? யாழ்ப்பாணத்துல 3 பொருளாதார மத்திய நிலையம் அமைக்க போறோம். சரியோ? அதை விடுங்க சார். நீங்கள் இதுக்கு முதல் ஒன்று சொல்றேனே, இதுக்கு முதல் எத்தனை உத்தரவாதம் தந்தது? நாங்கள் ஒன்று சொல்றேனே, நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க போற ஆக்கள் இல்ல. ஆனால் உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேனே, எல்லாட்ட பிரச்சனையும் தீர்க்க வந்திருக்கிறோம். சரி சார், நீங்கள் கடவுளாக நாங்க இப்ப ஜேவிபியா நாங்க இப்ப வடமான ரீதியாக இத பிழையான கருத்தை எடுப்பீங்களா இருந்தா நான் ஒன்று சொல்றேனே, இத ஒரு சிஸ்டம் படியா பார்க்கணும். நான் வாயால சொல்லி போட்டு உங்களுக்கு சொல்லிடாது. கட்டமைப்பு பார்த்து ஒரு விஷயம். இப்ப இதுல இருக்கிற பட்டதாரிகள் சரி இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அதை தாண்டி என்ன 3000 பேர் ஒரு 6 நாளைக்குள்ள சார் பட்டதாரிகள் அவ்வளவு டீடைல்ஸ் நீங்க எடுக்கலாம். எடுக்கதான் போறோம்.
அந்த டீடைல்ஸ் இல்லாம detail இருக்கும். இப்ப நீங்கள் இப்படி நான் தன்மையா தான் கதைக்க வந்திருக்கிறேன். உங்களை சண்டை பிடிக்க வரே இல்ல. சரியோ, நீங்க சண்டை பிடிச்சாலும் உங்களுக்கு எனக்கு ஏதாவது கொடுக்கத்தான் வேணும். எங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. உண்மையாவே சத்தியம் ஹச்சின் எதிர்ப்பு எங்களுக்கு கிளாஸ்ல சொன்னது சரியோ, எல்லாருக்கும் கூட பென்ஷன் சிஸ்டம் கொடுப்போம். வேலை செய்யணுமோ இல்லையோ, வீட்டுல இருந்தாலும் அப்படியே இல்லை. ஏனண்டா நீங்கள் பிறப்பு சான்றிதழ்ல இருந்து இறப்பு சான்றிதழ் டேக்ஸ் கட்டுறீங்க, சாப்பிடறதுல ஒரு நாள் டேக்ஸ் கட்டி கொண்டு இருக்கிறீங்க. சரியா, அந்த டேக்ஸ்ல தான் கவர்மெண்ட் இயங்குது. சரியா, இதுக்கு முதல் இருந்தது ஒரு நாளைக்கு அமைச்சருக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? நாங்க இது சம்பந்தமா படிச்சு தான் வந்திருக்கோம் சார். இது சம்பந்தமா பூர்வமா அறிவுகள் இருக்கு. எல்லாரும் பொலிட்டிக்கல் படிச்சிருக்காங்க. எல்லாரும் நான் சொல்றது கேளுங்க. எங்களுக்கு நீங்க உறுத்துறா இருந்தோம். இப்ப இருக்கிற ஒரு 100 நாளைக்குள்ள எங்களை பட்டதாரிகளை நீங்கள் முழுமையா பிரச்சனை நிவர்த்தி செய்து இல்ல. அதுக்கான ஒரு பொறுமுறை உருவாக்கி போட்டு ஏதோ ஒரு விஷயம் செய்யணும். 250 பார்லமெண்ட் உறுப்பினரோட சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும். அதுக்கான ஒரு குழுவான உருவாக்கணும். ஒரு விஷயம் என்ன சொன்னா, மதிப்புக்குரிய பார்லமெண்ட் உறுப்பினர் அர்ஜுனா டாக்டர் பார்லமெண்ட் கதைக்க மட்டும் சொன்னாங்க, கதைக்கல. ஆனா இருந்தாலும் ஒருத்தருமே கதைக்கலன்ற ஒரு கேள்வி. எங்க ஆட்சியிலேயே நாங்க கதைக்கணும் உண்டு. நான் ஒன்று சொல்றேனே, நான் அமைச்சரோட கதைச்சு அதான் எங்கட ஆட்சி. அதால நீங்க நம்புங்க. ஆட்சின்றதுக்கான நாங்க உங்களை நம்புறோம்ன்றத தாண்டி எங்களுக்கு பிரச்சனை இருந்தா நாங்க சொல்றோம். சண்டை பிடிக்கிறது நாங்க சொல்றோம். 100 நாளைக்குள்ள நாங்கள் 100 நாளுக்குள்ள இல்ல ஒரு 3 நாளுக்குள்ள எங்களோட ஆபீஸ்ல எல்லாரும் வாங்க, உங்களோட சங்கம் சரியோ, நாளைக்கு வாங்க. சரியோ, நாளைக்கு வேற டைம். நான் இப்ப இவர் திடீரென்று தான் எனக்கு சொன்னார், ஆர்ப்பாட்டம் செய்யறேன்னு தெரியாது. ஒரு மீட்டிங்ல 2 நாள் ஏன்னா ரோட்ல இருப்பீங்க கண்ணு 2 மணிக்கு தான் வருவேன் சொன்னான். போய் கேட்டு பாருங்க, பொண்ணாட போத்துட்டு அப்படியே விட்டுட்டு வந்தேன், ஒரு ஆளை விட்டுட்டு. அப்ப ஏன் ஏற்பாடு, ஏன்டா நீ உங்களை மாதிரி நானும் ஏற்பாடு செய்திருக்கேன். கொழும்புல போய் எல்லாம் ஏற்பாடு மின்சாரத்துல தக்காளி ஒளியில இருந்தேன், டெக்ல படிச்சுட்டு ஏற்பாடு செய்தேன். அப்ப அந்த இதுலதான் அப்ப அடி வேண்டியிருக்க இல்லாம தான் இருக்கிறான். அப்ப உண்மையாவே நாங்க போராடுறாக்களை மதிக்கிறாக்கள். சரியா, போராடுற கீழாஞ்சல் என்னடா கஷ்டப்படுறீங்க நீங்க. வேலை செய்யறது என்னதுக்காண்டி, உங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும்ட்டு, இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும்ட்டு. எவ்வளவு பேர் இதுல பஸ் காசு கூட காசு இல்லாம வந்திருப்பாங்க. பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு நாங்க உணர்றோம். சரியா, அந்த கஷ்டத்தை சில சொல்லி எல்லா கஷ்டமும் இருக்குது பெண்களுக்கு. அதுகளை உணர்ந்திருக்கிறோம். உண்மையாவே இப்படி இருக்கேன்னா கவலையா இருக்குது. சத்தியமாயே எங்களோட ஆபீஸுக்கு வாங்க, கதைப்போம். இதுல ஒரு நல்ல டீம் இருக்குன்னு தானே உங்களோட அமைப்புல, ஒரு 10 பேரோ 15 பேர் நல்ல டீம் இருக்குன்னு தானே, நம்பிக்கையான டீம். வாங்க, அல்லது எல்லாரும் பெறட்டாலும் வாங்க ஆபீஸுக்கு. இதெல்லாம் இருக்கு குங்கங்குளம் சந்தியில. இப்ப பலார் ரோட்ல ஒன்று ஓபன் பண்ணணும், கேம்பஸ் கிட்டதான் பல்கலைக்கழக கிட்டதான் ஓபன் பண்ண போறோம். சரி, அந்த பிரச்சனையில சொல்லுங்க எங்களுக்கு. வாங்க, தனிப்பட்ட பிரச்சனையா சொல்லுங்க, உங்களுக்கு ஏரியால இருக்க பிரச்சனையா சொல்லுங்க. இது மட்டும் பிரச்சனை இல்லையே, உங்களோட குடும்பத்தை சார்ந்து பல பிரச்சனை இருக்கு ஏரியாவில, அதையும் சொல்லுங்க. அப்ப நாங்க சொல்ல எங்களால மட்டும் இந்த நாட்டை மாற்ற முடியாது, உங்களால. அதால அந்த உத்தரவாதம் மட்டும் எல்லாம். ஓ, நீங்கள் என்ன சொல்லுங்க, எங்க இருந்து எல்லாம் வந்திருப்பீங்க, சும்மா சொல்லுங்க. ஒரு கேள்வி ரெண்டா, இப்ப நாங்க கொண்டு வந்து உங்கள்ட்ட அந்த தரவுகளை தர்றதை விட சார், இப்ப பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுல ஒரு தகவல் ஒன்று இருக்குன்னு தானே சார். அப்ப அந்த தகவலை வருஷம் எத்தனை பேர் படிக்க வழியா முதல் வந்து இல்ல நாங்க உருவாக்க. நான் ஒன்று சொல்றேனே, இப்ப நட்பு ரீதியாக ஆபீஸ்ல வந்து கதைக்க போறீங்களா, அத நான் கேக்குறேன். நட்பு ரீதியா கதைக்க விருப்பமா? இதுக்கு முன்னாள் அரசியல் கட்சி ஆபீஸுக்கு ஒன்றும் போயில்ல இல்ல. இதுக்கு முதல்ல அரசியல் கட்சி ஆபீஸுக்கும் போயில்லையா நீங்கள்? நல்லது. எல்லாரும் போய் தான் வந்து நிக்கிறீங்க. எங்களோட ஆபீஸுக்கு வந்தீங்களா? முதல் முந்தைய அரசியல் கட்சி போனீங்களா? இந்த இப்ப இல்ல இல்ல. உண்மையாவே எல்லா ஆர்ப்பாட்டம் செய்றீங்க சரியோ? உண்மையாவே 50 நாள் உங்களை கொண்டு உத்தரவாதம் தானே. நாங்க உங்களுக்கு வேலை கொடுக்காட்டா அல்ல இங்க மக்கள்கிட்ட பிரச்சனை தீக்காட்டா நாங்கள் தோத்ததுக்கு இல்ல இல்ல இல்ல. நான் ஒன்று சொல்றேனே, நான் மின்சாரத்தில் தற்காலிக இருந்தேன். சரியா, ஏனண்டா தற்காலிக வயசு கூடினாக்களும் இருந்தது, வேலை ஆரம்பிச்சது. அவளை இருக்கும் ஃபைட் பண்ணி வேலை எடுத்து கொடுத்தாங்க. ஜேவிபி தான் ஃபைட் பண்ணி ஊறிப்பட்டாக்களுக்கு வேலையை எடுத்து கொடுத்தது முந்தி இருந்து. சரியா, நிரந்தரம் சம்பளம் கூட்டுறது எல்லாருக்கும். அப்ப உங்களோட பிரச்சனையை உணர்ற நாங்க அரசாங்கமா இருந்து யோசிக்க இல்ல, உங்களோட உணர்வுகளை புரிய நினைக்கிறோம், அந்த உணர்வுக்கு மதிப்பளிக்கிறோம். கண்டிப்பாயே நாங்க ஆர்ட்ஸோ பக்கெட்டு கண்டு பார்க்க இல்ல. ஒரு வேலை என்னதுக்கு கேக்குறீங்க? வேலை என்னதுக்கு? சும்மா இது ஜொலியா இருக்கிறதுக்கா வேலை கேக்குறீங்க? உங்களோட குடும்பம் வந்து நல்லா இருக்கணும், அந்த அதை வந்து நெஞ்சில உணர்றேன். சரியா, அதை மட்டும் தான் சொல்ல முடியும். நான் ஒன்று சொல்றேன், ஆபீஸுக்கு வாங்க, அமைச்சரை சந்திக்கணுமா, பார்லமெண்ட் போகணுமா, பேரை தாங்க, அமைச்சரோட பிரதமரோட கதைக்க போறீங்களா,
பார்லமெண்ட் அமர்வு நாள்ல நான் உங்களோட பேர் லிஸ்ட் தாங்க 10 பேர் 20 பேர் பேர் லிஸ்ட் சரியா அதுக்கும் கூட ஏற்பாடு செய்தலாம் எனக்கு ஆசை இருக்கு பல்கலைக்கழக எல்லாரையும் கொண்டே ஒரு கொழும்பு கொண்டே பார்லிமெண்ட் காட்டி போட்டு இதுல காட்டி உங்களுக்கு தெரியுமா பார்லிமெண்ட்ல சர்டிபிகேட் எடுக்கலாம் தெரியுமா யாரையும் மிகவும் எடுத்திருக்கிறீங்களா பார்லமெண்ட் சர்டிபிகேட் பட்ச் பண்ணி எடுக்கலாம் தெரியுமா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க ஏன்னா ஆனா சிங்கிள் ஆக்கள் எடுக்கிறாங்க தெரியுமா ஆனா முஸ்லீம் ஆக்கள் எடுக்கிறாங்க இல்ல அதுகளை தெரிஞ்சு கொள்ளுங்க அப்ப நீங்கள் இதை வந்து பிரதமரை சந்திக்க போறீங்களா இல்ல பிரதமரை சந்திக்க போறீங்களா பிரதமரை சந்திக்க போறீங்களா ஏற்பாடு செய்ததில்ல சரியா இல்ல ஏற்பாடு செய்ததில்லாம் 10 பேர் தாங்க எனக்கு பேர் லிஸ்ட் பார்லிமெண்ட் நாள்ல சொல்றேன் வாங்க நீங்களும் உள்ள வாங்க எங்களோட கதைங்க என்னடா உங்களோட உணர்வு நீங்க அங்க ஒரு கேட்க ஒன்று சொல்றேனே தமிழ் எங்கட இதுல இருக்கல செக்ரட்டரி பிரதமர் தமிழால தான் நியமிச்சிருக்கான் நீங்க நம்புறது இந்த கதைக்கலாம் அவளோட நாங்களோட அவளை கதைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்திடலாம் அல்லது நீங்கள் ஒரு 10 பேர் வாங்க பேரை தாங்க எங்களை லிஸ்ட சரியோ அப்படி ஒரு கதைச்சிட்டு வந்தா அது ஒரு உங்களுக்கு ஒரு உத்தரவாதமா இருக்கு நான் சொல்றத விட இன்னும் ஒரு படி மேல உத்தரவாதமா இருக்கும் அதுக்கு கூட ஏற்பாடு செய்திடலாம் ஏனண்டா அவரை கூட கவனிக்கலாம் நாங்க இருந்துட்டோம் எப்படி நாங்க பிரதமர் கவனிக்கலாம்ன்றது கேள்வி நான் அதுக்கு நானே இல்ல உத்தரவாதம் இல்ல நானே இல்ல இப்ப கூட அவர் வந்து சமய கூப்பிடுறது இல்ல நான் சொல்றேனே இது நான் தனிப்பட்ட இந்த இதுல நான் உங்களுக்கு 10 பேர் ஆபீஸ்க்கு வாங்க ஏற்பாடு செய்திடலாம் இல்லையான்னு சொல்ல இல்லையாடா நீங்க மீடியா கொடுங்க இதுல உத்தரவு விருப்பமா 10 பேர் போறதுக்கு இதை விட என்னது 15 பேர் அதாவது பிரதமரை மன்னார்ல இருந்து நான் வந்திருக்கிறேன் இப்பதான் போகணும் இப்ப டைம் என்ன பஸ்ஸுக்கு நான் போகணும் இப்படி என்னமா நிறைய பேர் வந்திருப்பாங்க இப்படி ஒவ்வொரு முறையும் வந்து எங்களுக்கு எந்த ஒரு நிரந்தரமான தீர்ப்பும் இல்லைன்னா நாங்க திரும்ப வாரத்துல என்ன பிரயோசனம் இருக்கு எங்களுக்கு இந்த ஒன்று சொல்றேன் என்னோட கதைக்கு விட அடுத்த கட்டம் பேல்படி கொண்டு வரதான் விருப்பப்படுறேன் அப்போ ஒரு 10 பேரை அரேஞ்ச் பண்ணி தாங்க போய் கதைப்பேன் நான் வேணுமெண்டா வாங்க எங்களோட அதான் நான் கேட்கிறேன் அதுக்கு விருப்பமா இல்லையாண்டு கேட்டுனான் அல்லது உங்களுக்கு நிரந்தரமே பெற்றுக்கொடு ஒரு வழி ஆப்ஷன் இப்படி மட்டும் நம்பிக்கை தேவை தானே உங்களுக்கு என்ன குழு ஒன்று அமைக்க முடியுமான்னு கேட்கிறேன் தானே அப்ப அந்த குழுவை கூட நான் தென்பகுதியில கிடைக்காத குழுவை கூட உங்களுக்கு பெற்றுத்தரலாம் சொல்றேன் அப்ப ஒரு 10 பேர் ஆபீஸுக்கு வாங்க முதல் ஆபீஸுக்கு நட்பு வாங்க கதைப்பான் சரியோ அதுவும் சரி விளையாட்டத்தான் நாங்களும் செய்யலையேண்டா ஆர்ப்பாட்டம் செய்து அடிச்சு கழிச்சுதான் இது மயிலே இரவு புடுங்கடா புடுங்கித்தான் போடணும் அப்ப புடுங்கத்தான் வேணும் சரியோ அப்ப 4 மாசம் தானே இப்ப 4 மாதம் தற்காலிக வேற வச்சுட்டு படிச்சாக்கல உண்மையாவே ஒன்று சொல்றேன் ஆமா 4 மாத பட்ஜெட் தான் ஒதுக்கி இருக்கலாம் ஏன் 4 மாத பட்ஜெட் ஒதுக்கலாம் நாங்க 1 வருஷம் பட்ஜெட் ஒதுக்கி இருக்கலாம் 1 வருஷம் பட்ஜெட் ஒதுக்கலாம்னு நினைக்கிறீங்களா பழைய சிஸ்டத்தின் படி ஒதுக்கி விட்டா என்ன நடக்கும் அப்படியே இருக்கும் அப்ப அரசு கட்டமைப்ப முதல் வந்து என்ன இருக்குது இப்ப கனவேர் வெளிநாடு போயிட்டாங்க சரி உண்மைதானே இவ்வளவு பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க விட்டுட்டு அரசு தொழில விட்டுட்டு மின்சாரத்தை எல்லாம் வேக்கண்ட் இருக்குது விட்டுட்டு போயிட்டாங்க சரியா எல்லாம் கார்டர் இருக்குது அதுகளை எல்லாம் ஆராய்ஞ்சு தானே நியமிக்கணும் எழுந்தமானமா நியமிக்கிறேன்டா இந்த போய் காட்சி முந்தி எப்படி நியமிக்கிறது தெரியுமா சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு எத்தனை வேகன்சி இருக்கு அமைச்சுக்கு போவோம் அமைச்சர் கூப்பிடுவார் பேர் லிஸ்ட் அவர்கிட்ட ஆக்களை போடுவார் ஆபீஸுக்கு கூப்பிடுவார் எங்கட சிபிலிய உள்ள உங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சு வெளியில போய் சொல்லி போடான்னு முந்தி சொல்ற வரலாறும் இருக்குது அதுல உணர்ந்த நாங்கள் எங்களுக்கு போஸ்ட் நாங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறது இல்ல அந்த கார்டர்களை வந்து சாதாரணமா அலசி ஆராயறதுக்கு வந்து எவ்வளவு காலம் பிடிக்கும் ஒரு விஷயத்தை நான் சொன்னேன் 4 மாசத்துக்கான பட்ஜெட் தான் ஒதுக்கி இருக்கேன்னு சொன்னாங்கல்லானே 4 மாசம் பட்ஜெட் தான் ஒதுக்கி இருக்கேன்னு சொல்லிருக்கிறோம் 4 மாதத்துக்கு பிறகு ஒரு பட்ஜெட் ஒதுக்க தானே போறோம் புதிய பட்ஜெட் பிப்ரவரி மாதம் பாதுகாப்பு தானே கூடுதலாக ஒதுக்கி இருக்கு கல்விக்கு இலங்கை வரலாற்றிலேயே அதிகளவான நிதி கல்விக்கு விடுவிச்சிருக்கிறோம் மருத்துவத்துக்கு விடுவிச்சிருக்கோம் சரியா பாதுகாப்புன்ற இன்றைக்கு உங்களை பத்தி துவக்கோட சொல்ற இல்ல கிளீனிங் சிஸ்டத்துக்குள்ள அவங்க உள்வாங்கப்பட போறோம் அப்ப பாதுகாப்புன்றது நீங்க அப்படி சொல்லி சொல்லிருக்காங்க நாங்க எல்லாரையும் ஒன்றுணைக்கத்தான் நிக்கிறோம் இதே மாதிரி நாங்க பழைய அரசாங்கம் மாதிரி இருப்ப மாதிரி இருந்தா இணைக்கிய இந்த நாட்டுல ஏற்படாட்டா இந்த நாடு முன்னேறாது இப்படியே இருப்போம் நாங்கள் பாக்குற இந்த நாட்டை அடுத்த நிலையை கொண்டு வரோம் உலகமயமால எங்க போயிட்டுது உலகம் எப்படி முன்னேறிட்டு யோசிச்சு சிந்திச்சு பார்க்கணும் வெளிநாட்டுல இருந்தாங்க கேட்டு பாருங்க உலகம் எப்படி முன்னேறிட்டு அப்ப எப்படி வடிகால வர போறோம்னா நாங்க யோசிக்கிறோம் 5 வருஷம் வெயிட் பண்ணோம் 6வது வரைக்கும் ஆகும் அதான் நான் சொல்றேன் யோசிக்கிறேன் எங்கட வயசு 6 வருஷத்துல வயசை நாங்க பார்த்து தட்ட போறது இல்ல என்னட்ட வாங்க சரியோ இதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம் வயசை ஒன்று நான் சொல்றேன் எங்கட அரசாங்கம் வச்சு உண்மையாவே 50 நாள் பொறுமையா கேட்டு அல்லது என்ன சொல்லடா நான் இப்படி போய் கொண்டிருந்தேன் நான் ஏன் வந்தான் தெரியுமா திடீரெண்டு
இப்படி கோல் பண்ணி கூப்பிட்டபடிதான் வந்தது. முந்தி கோல் பண்ணி கூப்பிட்டா வருவாங்களா? முந்தி சொல்லுங்க. மீட் நம்ப மாட்டீங்க. அதுல போய் பாருங்க, மீட்டிங் நடக்குது பெரிய ஒரு 200 பேர் வந்திருக்கிறாங்க. அமைச்சர் போட்டு வர்றவன் சரி அப்படி விட்டுட்டு தான் வந்து நான். ஏனெண்டா 2 மணித்தியாலும் வருவேன் சொன்னான் கோல் எடுக்க ஒரு ஆளுக்கு. ஏனெண்டா எப்படி நான் நெஞ்ச போயிட்டு வர்றேன் தான் வந்தேன். நான் இப்ப போய் அங்கேயும் கழிச்சு தான் போறேன். இப்படி என்ன கழிச்சு நீங்க உள்ள போய் கழிச்சனீங்களா? நீங்கள் வந்து சரி அது கேட்டு வரேன். நான் கேட்கிறேன். ஆளுநர் சொல்லி அனுப்பி இருக்கிறார். சொல்றேன் நான் எடுத்தான் கேட்க போறேன் என்ன சொன்னேன். ஆனா இதுக்கு பொறுப்பு வந்து நாங்கள்லாம் பொறுப்பு, நீங்கள் இல்ல. நாங்கள்லாம் பொறுப்பு சொல்லணும். ஏனென்றா நீங்க வாக்களிச்சிருக்கீங்க எங்களுக்கு, சும்மா இல்லையே, நம்பித்தானே வாக்களிச்சிருக்கிறீங்க. அப்ப அந்த மாற்றத்துக்கு இந்த நாட்டுல ஒரு நாள்ல மாற்றம் ஏற்படாது. நான் ஒன்று சொல்றேன், உத்தரவாதம் சொல்றேன். இந்த பிரச்சனை நிவர்த்தி செய்ய, வேலையில்லா பிரச்சனை நிவர்த்தி செய்ய போறோம். கண்டிப்பாயே அரசு கூட்டு தாபனங்கள் வரப்போகுது. கோஆபரேட்டிவ்ல பலப்படுத்த போடும். நம்ப மாட்டீங்க எவ்வளவு கோஆபரேட்டிவ் செயல் நடந்துருக்கு தெரியுமா? பணியை விருத்தி கொடுத்தது கொஞ்சம் பேர். இப்ப பணியை விருத்தி கொடுத்தது 50 பேருக்கு திட்டம் படிசாலை ஆரம்பிக்க போறோம். அதுல ஸ்டாக் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறது தீர்மானிக்கிறோம். நவீன முறையில கொண்டு வரணும். அப்ப அந்த துறையில கிளம்பியில நான் ஒன்று சொல்றேனே, நாங்க எங்கட மனித வளத்தையும் சரியா மனித வளத்தையும் இந்த பொருளாதார நாட்டின் வளங்களையும் சிறந்த முறையில முகாமைத்தையும் செய்தா இஞ்சத்தி ஆக்கள் வேலையாக்கள் காணாது. ஒன்று நான் உதாரணம் சொல்றேன், மாலதீவு எடுத்துக்கொள்ளுங்க. சின்ன நாடு, ஒன்று கடல் வளமும் டூரிஸ்ட் வளமும் மட்டும் வச்சு வாழ்றாங்க. எங்கட நாட்டுல இருந்து 50,000க்கு மேல கோயில் செய்யறாங்க மாலதீவில. இந்த தீவு ஒட்ட தீவு எடுத்த எவ்வளவு வேலை வாய்ப்பு கிடைக்கும்? அப்படியான துறையை உருவாக்கத்தான் நிக்கிறேன். நாங்களும் இது இப்படியே பொய்ய சொல்லி கொண்டிருப்போமா இருந்தா இந்த நாடு சிக்கி நீரா சூழாண்டு எல்லாரும் இப்படியே வெளிநாடோட தான் யோசிப்பாங்க. அதை வந்து நீங்க ஒரு குழு அமைச்சு நியமிச்சு அந்த இதுகளை வந்து நீங்க களைஞ்சு எடுக்கலாம். சொல்றேனே, ஒரு நாள்ல கலையறது பொய்க்கதை. கட்டம் கட்டமா தான் கலை. இன்றைக்கு மருத்துவரோட முரண்படலாமா? இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? வேலையில்லா பிரச்சனை உங்களுக்கு சரியோ? ஒரு 10 பேர் ஆபீஸுக்கு வாங்க. ஒன்று சார் இதோட சொல்றேன், என்ன கண்ணீரம் காய்ச்சி நிக்கிறது, எனக்கு தண்ணி விட சாப்பிடவே இல்லை, விடிய வலிக்கிறதுக்கு சத்தியமே நானும் தான் சரியோ? அதால உண்மையாவே உணர்றேன் சரியோ? உங்களை இப்படி நான் முரண்பட்டு போறதுக்கு விரும்பல. நாங்கள் மற்ற இப்படி வந்து காய்ச்சி நிக்க மாட்டாங்க சரியோ? என்ன நம்புங்க இருக்க ஆபீஸுக்கு வேணும்டா எல்லாரும் வேறண்டா வாங்க. ஒரு நாள் புக் பண்ணி வேறண்டா வரலாம். கொஞ்சம் பேர் 10 பேரை கூப்பிட்டா 10 பேரும் சேர்ந்து நினைப்பீங்க. ஏன்னா விருப்பம்டா வாங்க. அல்லது உங்களை டிசைட் பண்ணி 10 பேர் டாக்குமெண்ட்ஸோட என்னோட இருக்க வந்து கதையுங்க. பிறகு அந்த 10 பேர் உங்களோட உடன்பாடுண்டா அடுத்த கட்ட நடவடிக்கை மேல கொண்டு வரதுக்கு பாப்போம். இந்த மாதங்களே போய் சந்திக்கலுமா ஏற்பாடு செய்தல்ல. கேள்வி சார், என்ன விஷயம் என்று சொன்னால், நாங்கள் போன அரசாங்கம் இருக்கைக்குள்ள எங்களுக்கு வடமாகாணத்துல 2100க்கும் மேற்பட்ட ஆசிரியர் நியமனம் இருக்குது என்று சொல்லி ஒரு அறிவித்தல தந்தவங்க. ஆனா இப்ப வந்து அந்த அளவு ஆசிரியர் நியமனம் இல்லைன்றேக்குள்ள அப்ப இருந்த ஆசிரியர் நியமனம் எங்க போனது, அந்த காடரவளம் எங்க போனதுன்றது எங்கட கேள்வி. ஆசிரியர் நியமனம் மட்டும் வேலை இல்ல. அது சரி சார், அந்த காடர் எங்க போனதுன்றது எங்கட கேள்வி சார். அதுக்கான பதில தான் முன்பள்ளி ஆசிரியருக்கு நல்ல சம்பளம் கொடுக்கணும், எல்லாம் தீர்மானிச்சிருக்கிறோம் சரியா? பெண்கள் தலைமைத்துவ குடும்பத்தோடு உருவாக்கணும். கண்டிப்பாயே கேள்வியில மடக்கிற விதமா பல விதமா கேட்கலாம், அரசியல் நோக்கத்துக்காக கேட்கலாம். ஆனா நான் இதுல அரசியல் செய்ய வரையில்லை, நீங்க வீடியோ போட தேவையில்லை. ஆனா உங்களோட மனங்களை புரியுறேன் மனங்களை புரியுறேன் மாமா சரியோ? உங்களோட உள்ளத அக்கா தங்கச்சி அஞ்சிக்கலாம் இப்படி இருக்கிறீங்க ரோட்ல, கவலையா இருக்குது. இப்ப கூட அப்படியே வர ஆபீஸ்க்கு வாங்க, வர போறீங்களா? பக்கத்துல இருக்கும் சரியோ? இல்ல இல்ல இதுல இருந்து எல்லாம் தெளிவா சொல்லிட்டாங்க. பிரச்சனை இதுதான், திருப்பதான் ஆக்குமெண்ட் வளர்ந்தோடு போகும் சரியா? இப்ப எங்களுக்கு என்ன கேள்வின்னு சொன்னா, இப்ப நீங்க சொல்ற பொறிமுறை என்ன திட்டத்துக்கோ சரி ஸ்டெப் எடுக்கிறீங்கன்னு சொன்னா 10 பேர் வாங்க.